அவருடைய வார்த்தைய உபதேசத்தை கை கொள்ளும் போதுதான் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரம் உண்டாகும். இப்படி ஒவ்வொருவரும் ஆத்தும கனி கொடுக்கணும். அந்த கனி நிலைச்சிருக்கும்படிக்கு சத்தியத்தையும் அறிவிக்கணுமா. கடல்ல வலைய போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பேதுருவையும் அந்திரேயும் பார்த்து, என் பின்ன வாங்க, நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவளாக்கும் அப்படிங்கிறார். அதாவது உங்க மாம்ச தேவைக்காக மீன் பிடிச்சது போதும், உலக தேவைக்காக நீங்க வாழ்ந்தது போதும், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நாம வாழும்போது அன்றன்றைக்கான தேவைகள், சமாதானம், சந்தோஷம் கொடுக்கப்படுமா. அதே சமயத்துல இந்த வசனத்துல நிலைச்சிருக்கும் போது, சர்ப்பத்தையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது அப்படிங்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறாரு. அதாவது பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரம் நமக்கு உண்டாகுமா. இப்படிப்பட்ட அதிகாரமும் வல்லமையும் இயேசு அவருடைய உபதேசத்துல நிலைத்திருக்கிற ஒவ்வொரு சீசருக்கும் கொடுக்கிறார். இப்படி ஒவ்வொருவரையும்